லிட்டர் டோன் மில்கை ஹீட் பண்ணிக்கலாம். பால் வந்து ஒரு பாயில் வந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பால் பாயில் ஆகிறதுக்குள்ள நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வினிகரோட 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் கலந்து வச்சுக்கலாம். வினிகர் கூட தண்ணி சேர்க்கும் போது நம்மளோட பன்னீர் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகாமல் சாஃப்டாக இருக்கும். பால் ஒரு கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வினிகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீரும் வேவும் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது மாதிரி சீஸ் கிளாத் இல்லை முஸ்லிம் கிளாத்தில் பன்னீரை வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இது 2 ரீசனுக்காக செய்கிறது. ஒன்று பன்னீர் வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு அந்த வினிகரோட வாசனை எல்லாம் போயிடும். இப்போ இதை நல்லா பிழிஞ்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு இதை அப்படியே எங்கேயாவது ஹேங் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். எக்ஸஸ் வாட்டர்லாம் ட்ரெயின் ஆயிடும். இப்போ நம்மளோட பன்னீர் ரெடி ஆகிடுச்சு.